அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், இரு வினைகளின் வேறுபாடு அறிதல், குவித்து குவிந்து, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல், ஓமையால் விளக்கப்பெறும் பொருந்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், அலுவல் சார்ந்த அதாவது கலை சொற்கள், விடை சொற்கள், அது மாதிரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல், கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுதல், தஞ்சை, தஞ்சாவூர், நிறுத்தக் குறிகளை அறிதல். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்தல், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்தல். இதனால் சரியான இணைப்பு சொல்லும் மாதிரி ஆகையால், ஏனையால், கன்ஜெக்ஷன் இங்கிலீஷில் சொல்கிறது, அது மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான இடத்தை தேர்ந்தெடுத்தல். கலைச்சொற்களை எழுதல், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், சொற்களின் கூட்டு பெயர்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல், பிழை திருத்துதல்னு சொல்லிட்டு வரிசையாக சிலபஸாக பார்த்திங்கன்னா இது 10ஆம் வகுப்பில் அதுக்கான எக்ஸாம்பிளோட இதெல்லாம் எந்த மாதிரியான மாடலில் இருக்குங்கிறதே சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. இதெல்லாம்